இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பந்தை மேல் நோக்கி எறிந்தால் அது கீழ் நோக்கி விழும் எனும் இந்த நியூட்டனின் புவியீர்ப்பு விசையின் அடித்தளத்திலே இன்றைய அறிவியல் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. மேலிருக்கும் ஆவியானவர் கீழ் நோக்கி நம் மீது இறங்க நாம் தூய ஆவியானவரின் ஈர்ப்பு விசையின் ஆலயமாவோம் என்ற ஒரு உண்மையை எடுத்து சொல்வதுதான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பெந்தகோஸ்து பெரிய விழா, தூய ஆவியானவர் விழா. அன்பார்ந்தவர்களே, யூத மதத்தில் 3 விழாக்கள் மிகவும் பிரபலமானதாக கருதப்படுகின்றது. 1 பாஸ்கா விழா, 2 பெந்தகோஸ்து விழா, 3 கூடார திருவிழா. இதில் பெந்தகோஸ்து திருவிழாவானது பாஸ்கா விழாவின் 50வது நாளில் கொண்டாடப்படுகிறது. இது வாரங்களின் விழாவாகவும் கருதப்படுகிறது. இந்த விழா 2 விதமான முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. 1 வரலாற்று முக்கியத்துவம். வரலாற்று முக்கியத்துவம் என்பது சீனாய் மலை உடன்படிக்கையை நினைவு கூறுவதாகும். இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது மக்கள் சீனாய் மலையில் ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார்கள். 2 வேளாண்மை முக்கியத்துவம். வேளாண்மை முக்கியத்துவம் என்பது கோதுமை அறுவடைக்கு நன்றி செலுத்துவதாகும். விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறங்கி வந்த தூய ஆவி திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாவின் மீதும் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இறங்கி வருகின்ற ஆன்மீகத்தை, the spirituality of descending, கற்றுக் கொடுக்கின்றார். இறங்கி வரும் ஆன்மீகம் 2 விதமான முக்கியத்துவம் கொண்டதாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். 1 வாக்களிக்கப்பட்ட ஆன்மீகம். பழைய ஏற்பாட்டில் யோவேல் இறைவாக்கின் வாயிலாக நான் மாண்ட அனைவர் மீதும் புதல்வர், புதல்வியர், பணியாளர் மற்றும் பணிப்பெண்கள் மீதும் தூய ஆவியை பொழிந்தருள்வேன் என்று கூறிய வாக்கு இதில் நிறைவேறுகின்றது. யோவேல் 2வது அதிகாரம் 28 மற்றும் 29வது இறை வார்த்தை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என திருமுழுக்கு யோவான் கூறிய வாக்கும் இந்த விழாவில் நிறைவேறுகின்றது. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவசனம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தூய ஆவியை அனுப்புவேன் என்று இறைமகன் இயேசு கூறிய இறைவாக்கும் நிறைவேறுகின்றது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆக இறங்கி வருகின்ற ஆன்மீகம் ஒரு வாக்களிக்கப்பட்ட ஆன்மீகம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றார். 2வதாக இது ஒரு பிறக்கப்பட்ட ஆன்மீகம். திருவிவிலியம் தூய ஆவியின் 3 பிறப்புகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 1 உலக பிறப்புக்கு ஒரு பிறப்பு. தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்த போது தூய ஆவியானவர் நீரின் மீது அசைந்தாடி கொண்டிருப்பதை நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 12வது இறைவசனம். 2வதாக இயேசுவின் பிறப்புக்கு ஒரு பிறப்பு. இயேசு இந்த உலகில் மனிதனாக மனுக்குரு எடுக்க அன்னை மரியாவின் மீது தூய ஆவியின் வல்லமை வெளிப்பட்டது. இது இயேசுவினுடைய பிறப்பிலும் தூய ஆவியின் பிறப்பு இருப்பதை காட்டுகின்றது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவசனம். 3வதாக திரு அவையின் பிறப்புக்கு ஒரு பிறப்பு. திரு அவை இந்த மண்ணுலகில் பிறப்பதற்காக இறைவன் அனுப்பிய தூய ஆவியானவர் திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியா மீதும் இறங்கி வந்தார். ஏன் இன்று நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்து இந்த திரு அவையை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இது திரு அவையின் பிறப்புக்கு ஒரு பிறப்பாக கருதப்படுகின்றது. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆக இறங்கி வருகின்ற ஆன்மீகம் ஒரு பிறக்கப்பட்ட ஆன்மீகம். நாம் கொண்டாடுகின்ற இந்த பெந்தகோஸ்து பெருவிழா இறங்கி வருகின்ற ஆன்மீகம். இன்று நமக்கு எத்தகைய ஒரு அழைப்பை இது கொடுக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்று இறங்கி வருகின்ற ஆன்மீகம் என் தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற முதல் அழைப்பு முன்னிலையிலிருந்து கடைநிலைக்கு மாறும் ஆன்மீகம். அதாவது தாழ்ச்சி என்ற பண்பு. யார் பெரியவன் என போட்டி மனப்பான்மையோடு இருந்த சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்ற பிறகு எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு ஒற்றுமையாக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்ததை நாம் பார்க்கின்றோம். தான் என்ற நிலையிலிருந்து நாம் என்ற நிலைக்கு அவர்கள் இறங்கி வந்தார்கள். நான் தான் என்று நினைத்த சீடர்கள் ஒரே நிலைக்கு, அதாவது கிறிஸ்து என்னும் நிலைக்கு மாறினார்கள்.
இது அவர்களில் தாழ்ச்சி என்னும் பண்பை வளர்த்தது. இறங்கி வருகின்ற ஆன்மீகம் தான் என்ற அகந்தையிலிருந்து தாழ்ச்சி என்னும் புதிய ஆன்மீகத்தை அவர்களுக்கு தந்தது. ஆக இந்த தூய ஆவியானவரால் அவர்கள் இந்த தாழ்ச்சி என்னும் பண்பை பெற்றார். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலும் நான் ஆண்டவருடைய அடிமை, ஒரு வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தது இந்த தாழ்ச்சி என்னும் பண்பினால் தான். ஏனென்றால் அன்னை மரியாள் தூய ஆவியானவரை பெற்ற பிறகுதான் இதை வெளிப்படுத்துகின்றார். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் என்ற அகந்தையோடு, நான் தான் எல்லாம் என்ற நிலையோடு வாழ்கின்ற பொழுதெல்லாம் நம் தூய ஆவியானவருடைய அருளை நாட வேண்டும். இந்த ஆவியானவர் நம்முள் இறங்கி வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே நாம் என்ற அந்த நிலையிலிருந்து அந்த கடைநிலைக்கு கடந்து செல்லுவோம். இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நாம் நமது ஆக்குவோம். ஆக தூய ஆவியானவர் நம்மை இந்த தாழ்ச்சி என்ற பண்பிலே வளர்க்கின்றார். இதுதான் இன்றைய விழா நமக்கு தருகின்ற முதல் அழைப்பு. இரண்டாவதாக, தன் நிலையிலிருந்து தன் நிலை இல்லாதவருக்காக மாறுகின்ற ஒரு ஆன்மீகம், அதாவது சேவை என்னும் பண்பு. இறங்கி வருகின்ற ஆன்மீகம் சேவை மனப்பான்மையை தூண்டி இழுக்கின்றது. தன் நிலையிலிருந்து தன் நிலை இல்லாதவருக்காக, அதாவது மற்றவருக்காக இறங்கி வரக்கூடிய ஒரு நிலை. சீடர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று ஒரு உணர்வை பெற்றது இந்த ஆன்மீகத்தால் தான், தூய ஆவியானவரால் தான். கடை நிலையில் உள்ளவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். தூய ஆவி இறங்கி வந்த பொழுது அக்கினி நாவுகள் இறங்கி வந்தது. இங்கு நாவு என்பது நற்செய்தி அறிவிப்பினுடைய அடையாளமாக்கி இருக்கு. உலகெங்கும் சென்று சீடர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு இந்த தூய ஆவியானவரே காரணமாக இருந்தார். நான் இயேசுவை அறிந்தவனாக இருக்கிறேன் இன்னும் இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை கொடுப்பதற்கான ஒரு ஆன்மீகம் தான் இந்த ஆன்மீகம். தூய ஆவியானவர் தன் நிலையிலிருந்து தன் நிலை இல்லாதவர்களுக்கான ஒரு ஆன்மீகம், சேவை மனப்பான்மை. இது நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு மனப்பான்மையை நம்முள் தூண்டி எழுப்புகின்றது. அதனால்தான் அன்னை மரியாள் தூய ஆவியை பெற்ற பிறகு வயதான ஒரு தாய் கருவுற்றிருக்கிறார் என்று அறிந்த பிறகு அவருக்கு உதவ செல்கின்றார். அவர் பெற்ற தூய ஆவி அவருள் இந்த சேவை மனப்பான்மையை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த சேவை மனப்பான்மையோடு வாழ, நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பவர்களாக, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு தருபவர்களாக வாழ வேண்டும் என்றால் தூய ஆவியானவரை நாட வேண்டும். இறங்கி வருகின்ற ஆன்மீகத்தில் இந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் சேவை என்னும் மனப்பான்மையை தருகின்றார். அத்தகைய மனப்பான்மையோடு வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றார். இதுதான் இன்றைய விழா நமக்கு தருகின்ற இரண்டாவது அழைப்பு. மூன்றாவதாக, தகுதியற்ற நிலையிலிருந்து தகுதியுள்ள நிலைக்கு மாறுகின்ற ஒரு ஆன்மீகம், அதாவது புது வாழ்வு. இந்த இறங்கி வருகின்ற ஆன்மீகம் நம்மை புது வாழ்வை நோக்கி அழைத்து செல்கின்றது. எசேக்கியேல் புத்தகத்தில் உலர்ந்த எலும்புகள் தூய ஆவியானவரால் புது வாழ்வு பெற்றதைப் போல கலக்கத்தால், அச்சத்தால், பயத்தால் இருந்த சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்ற பிறகுதான் புதிய வாழ்வை பெறுகிறார்கள். இந்த தூய ஆவியானவர் அவர்களுடைய அச்சத்தில் இருந்து அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்தார். இன்றைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அச்சத்திலும் கலக்கத்திலும் பயத்திலும் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தினுடைய கவலைகளால் நிறைந்து இருக்கின்ற பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் நம்பிக்கையை தருவார், அமைதியை தருவார், மகிழ்ச்சியை தருவார். நம்முள் இருக்கின்ற அனைத்து கலக்கங்களையும் அச்சத்தையும் நீக்கி புதிய வாழ்வை தருவார். எனவே இந்த ஆவியானவர் நம்முள் வந்து நமக்கு புதிய வாழ்வை தர வேண்டும் என நாம் ஆசிக்க வேண்டும். இதைத்தான் யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 18வது இறைவசனம் சரியானது எது என்பதை காட்டுகின்றவராக தூய ஆவியானவர் இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்னை மரியாளும் இறைவனின் தாய் என்ற ஒரு புதிய வாழ்வை, மீட்பின் திட்டத்தில் பங்கு கொள்கின்ற ஒரு புதிய வாழ்வை பெற்றது இந்த ஆவியானவரால் தான். நம்முடைய தகுதியற்ற அந்த பாவ நிலையிலிருந்து, பழைய நிலையிலிருந்து தகுதியுள்ள புதிய நிலைக்கு மாற தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரங்களில் இருக்கின்ற பழங்கள் மரத்திலே இருந்தால் அது ஒரு பலனும் இல்லை. அது இறங்கி நம்முடைய கரங்களுக்கு வர வேண்டும். இறங்கி வருகின்ற பொழுதுதான் அது நம்முடைய நாவுக்கு சுவையுடையதாக மாறுகிறது. இறங்கி வருகின்ற ஆன்மீகத்தில் தூய ஆவியானவர் நம்மில் இறங்கி செயலாற்றுகின்றார். நமக்குள்
இந்த தாழ்ச்சியையும் சேவை உணர்வையும் புதிய வாழ்வையும் அவர் நமக்கு தருகின்றார். நம்முடைய பழைய நிலையை முற்றிலுமாக மாற்றுகின்றார். அகன்பார்ந்தவர்களே, இந்த இறங்கி வருகின்ற ஆன்மீகத்தில் இறங்கி வருகின்ற இந்த தூய ஆவியானவர் நம்முள் செயலாற்றுகின்ற பொழுது இந்த உன்னதமான பண்புகள் நமதாகும். அதை பெறுவதற்கு நாம் முயல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.